Hello everyone. இப்போ நம்ம third sum பார்க்கலாமா? மற்ற சம்லலாம் எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ஈக்குவேஷன் கொடுத்து அதோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த சம்மில் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம தான் ஈக்குவேஷன் மேக் பண்ணணும். ஈக்குவேஷன் மேக் பண்ணி அந்த ஈக்குவேஷனை சால்வ் செஞ்சு வேரியபிள்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? வாணி, her father and her grandfather have an average age of 53. வாணி அப்படின்றத வந்து நமக்கு சிம்பிளாக புரியணுன்றதுக்காக வாணின்றதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஹர் ஃபாதர்ஸ் ஏஜை வந்து ஒய்யா எடுத்துக்கலாம். ஹர் கிராண்ட்ஃபாதர்ஸ் ஏஜை வந்து இசட்டாக எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஃபார்மில் நம்ம இதை ரீட் பண்ணி பார்ப்போமா? எக்ஸ் கமா ஒய் அண்ட் இசட் ஹேவ் அன் ஆவரேஜ் ஆஃப் 53 அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ புரியுதா? அதாவது வாணி, அவங்க ஃபாதர், அவங்களோட கிராண்ட்ஃபாதர் 3 பேரோட ஆவரேஜ் ஏஜ் 53ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா நம்ம என்ன பண்ணணும்? 3 பேருக்கும் நம்ம தனித்தனியாக, வாணிக்கு வந்து எக்ஸாகவும், ஃபாதர் வந்து ஒய்யாவும், கிராண்ட்ஃபாதரை இசட்டாகவும் எடுத்துருக்கோம். ஸோ நம்ம எப்படி எழுதணும்? 3 பேரோட ஏஜ் அப்படிங்கும் போது எக்ஸ் ப்ளஸ் வரும். ஓகேவா? ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட். ஆவரேஜ் ஏஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆவரேஜ் அப்படின்னா டிவைடட் பை நமக்கு என்னன்னா நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் 1 2 3 வேரியபிள்ஸ். ஸோ டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல் டு ஏஜ் ஆஃப் 53. ஏஜ் என்ன சொல்லியிருந்தாங்க? 53. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 1/2 ஆஃப் ஹர் கிராண்ட்ஃபாதர்ஸ் ஏஜ். கிராண்ட்ஃபாதர்ஸ் ஏஜை வந்து நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம்? இசட். அப்போ 1/2னா 1/2 1/2 இசட் 1/2 of her grandfather's age தானே. நெக்ஸ்ட் வந்து 1/3 of her father's age. her father-ஐ வந்து ஒய்யா எடுத்துருந்தோம். ஓகேவா? அப்போ 1/3 y plus 1/4 of வாணி's age. 1/4 of வாணி's age. வாணி's x is equal to 65. ஏஜ் 65 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 4 years ago, அதாவது 4 வருஷத்துக்கு முன்னாடி. 4 வருஷம் முன்னாடி அப்படின்னா நம்ம எப்படி எழுதுவோம்? இப்போ 25 அப்படின்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா -4ன்னு போடுவோமா? அப்போ தான் நமக்கு வந்து கிடைக்கும். அப்போனா இதை நம்ம எப்படி எழுதணும்? 4 years ago if Vani's grandfather was 4 years ago Vani's grandfatherோட ஏஜ் என்னன்னு சொல்லியிருந்தோம்? இசட். ஸோ இசட் -4 is equal to Vani's grandfatherோட ஏஜ் என்ன சொல்லியிருக்காங்க? 4 times as old as Vani. 4 டைம் வந்து 4 times as old as Vani அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 4 மல்டிப்ளிகேஷனில் வரும். ஓகேவா? 4 இன்ட்டு Vani's ஏஜும் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி தானே. ஸோ எக்ஸ் மைனஸ் 4. இப்போ இந்த 3 இதில் வந்து ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சி எழுதலாமா? எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் divided by 3 is equal to 53ன்னு கண்டுபிடிச்சோமா? ஃபர்ஸ்ட் ஒன்று. இதை வந்து x plus y plus z is equal to இந்த டிவிசபிளாக இருக்கிறது 3-ஐ இந்த சைட் கொண்டு போனோம்னா மல்டிப்ளிகேஷனாக மாறுமா? ஸோ வந்து x plus y plus z is equal to 53 into 3 3 are 9 159. இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். ஓகேவா? செகண்டு 1/2 இன்ட்டு இசட் அப்படிங்கும் போது z/2ன்னு எழுதலாமா? z/2 plus y/3 plus x/4 is equal to 65. இப்போ இந்த 3 வேல்யூக்கும் எல்சிஎம் எடுக்கலாமா? எல்சிஎம் என்ன? 2, 3, 4. எல்சிஎம் 1 2s are 2, 3 2 2s are 4, 3 2s are 6, 6 2s are 12. ஸோ 3ஓட எல்சிஎம் வேல்யூ 12. இப்போ இங்கே 2 இருக்குது. 2-ஐ எதால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 12 வரும்? 6ஆல். ஸோ 6 இசட் ப்ளஸ் இது 3-ஐ எதால் மல்டிப்ளை பண்ணால் 12 வரும்? 4 3s are 12. 4y ப்ளஸ் 4 எதால் பண்ணலாம்? 4 3s are 12. ஸோ 3x is equal to 65. இப்போ நம்ம எப்படி எழுதலாம்? 6z ப்ளஸ் 4y ப்ளஸ் 3x is equal to 65 into 12. 65 12ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஏன்னா இங்கே டிவிஷனாக இருக்கிறது, இங்கே போகும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். 5 2s are 10, 6 2s are 12 13, 1 5s are 5, 1 6 are 6, 0 8 7 7 80. ஸோ 6z plus 4y plus 3x is equal to 780. இது செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷன் இங்கே எழுதியிருக்கோம்ல அந்த இது z-4 is equal to 4x minus 4. z-4 is equal to 4x மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், உள்ள மல்டிப்ளை பண்ணணும். 4x minus 4 4s are 16. ஸோ 4x -60 இதை இங்கே கொண்டு வந்துடலாம். -z is equal to -4.
4x minus z is equal to minus 4 plus இந்த minus 16 வந்து இங்கிட்டு வரும்போது plus 16 மாறிடும். ஓகேவா? 4x minus z is equal to 12. இது third equation. இப்போ நமக்கு 3 equation கிடைச்சிச்சா? இது third equation. இப்போ வந்து நம்ம என்ன third equationல வந்து y ன்ற ஃபார்ம் வந்து இல்ல. சோ அதே அப்பனா நம்ம first equationையும் second equationையும் சால்வ் பண்ணி y ஐ கேன்சல் பண்ணனும். ஓகேவா? second equationல y வந்து 4y இருக்கு. அதே இது first equationல 1y தான் இருக்கு. அப்பனா நம்ம first equationனை 4 ஆல மல்டிப்ளை பண்ணனும். ஓகேவா? first equation into 4. first equationனை 4 ஆல மல்டிப்ளை பண்ணனும். சோ 4x plus 4y plus 4z is equal to 159 4 9 4s are 36 5 4s are 20 23 2 1 4s are 1 636 636 இப்போ from first equation and second இப்போ second equation என்ன second equation 3x plus 4y plus 6z is equal to 780. இப்போ இத சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஏனா இங்க ரெண்டுமே பிளஸ்ஸா இருக்கு. சோ சைன் சேஞ்ச் பண்ணனும். பிளஸ் இருந்தா மைனஸ், மைனஸ் இருந்தா பிளஸ் ன்னு. 4y கேன்சல் ஆயிடுமா? நெக்ஸ்ட் 4x minus 3x னா x minus பெரிய நம்பரோட சிம்பல் மைனஸ் minus 2z is equal to 780 636 minus இங்க 10 7 4 4 1 144. இத வந்து fourth equation வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நமக்கு third equationமும் fourth equationையும் சால்வ் பண்ணி x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? third equation என்ன? 4x minus z is equal to 12. அப்ப வந்து நமக்கு third equationனை 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும். 2 ஆல மல்டிப்ளை பண்ணா third equation என்ன? 2 into 4x minus z is equal to 12 into 2. So 4 2s are 8 8x minus 2z is equal to 24. அப்ப from equation third and fourth. ஓகேவா? third and fourth. இது third equation. fourth equation என்ன? இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்ல அதுதான். x minus 2z is equal to 144. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணனும். ஓகேவா? ஏனா இங்க ரெண்டுமே மைனஸ் தான் இருக்கு. அப்ப இங்க மைனஸ், இது பிளஸ் ஆயிடும். இது மைனஸ் ஆயிடும். இது கேன்சல் ஆயிடுமா? நெக்ஸ்ட் 8x minus x 7x is equal பெரிய நம்பரோட சிம்பல் வந்து மைனஸ். சோ இங்க ஆல்ரெடி இந்த ஈக்குவேஷன்ல வந்து மைனஸ் தான் வரும். சோ அப்ப நம்ம இந்த இடத்துல பிளஸ்ஸா மாறிடும். பிளஸ்ஸா மாறிடுச்சுனா இது ரெண்டையுமே ஆட் பண்ணனும். 168. ஓகேவா? So x is equal to 168 divided by 7. x is equal to 1 2s are 4 24. x ஓட வேல்யூ 24. இந்த 24 ன்ற வேல்யூவை third equationல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். x is equal to 24 னு. So third equation என்ன? third equation 4x minus z is equal to 12. 4 24 minus z is equal to 12. 4 4s are 16. 4 2s are 8 96 minus z is equal to 12 96. இது இங்க போயிடும். minus 12 is equal to z. So z is equal to 84. z is equal to 84. So நமக்கு வந்து ரெண்டு வேல்யூமே கிடைச்சிருச்சு. இப்போ இத வந்து நம்ம first equationல சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? substitute 1 x is equal to 24 z is equal to 84 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். first equation என்ன? x plus y plus z is equal to 159. x ஓட வேல்யூ 24 x ஓட வேல்யூ 24 plus y ஓட வேல்யூ தெரியாது. z ஓட வேல்யூ 84 is equal to 159. so இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா y plus 8 10 108 159. so y is equal to 159 minus 108. so y is equal to 51. 51. y is equal to 51. இப்போ நம்ம மூணு வேல்யூமே கண்டுபிடிச்சாச்சு. x is equal to 24, y is equal to 51, z is equal to 84. நம்ம x என்னன்னு சொன்னோம்? Vani's age. ஓகேவா? Vani's age is 24. her father age y ஆ எடுத்தோமா? father's age என்ன? y ஆ எடுத்தோம். அப்ப 51. her grandfather's age
grandfather's age is 84.